காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேபிட் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோன்னே டீ குடிக்கணும். அப்படி தானே? நாம் எடுக்கிற டீ வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து எந்த டீக்கு வந்து பாலே தேவையில்லைங்க. இன்னும் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு தான் டெய்லி காலையில் குடிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் கேப்பக்களி இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்தாங்க. நாம் இப்போ அதெல்லாம் குடிக்கிறதில்ல. ஓகே, அது குடிக்காட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த டீ வந்து உங்கள் குழந்தைங்க வந்து பெரியவங்க வர குடிங்க. உண்மையிலே கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வந்து வராதுங்க. மாவு அளவு சொல்கிறேன், அது போடுறதுக்கான அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் 100 கிராம் வந்துட்டு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா 25 கிராம் இல்லைனா 50 கிராம் வந்துட்டு நீங்கள் வந்து ராகி வந்து எடுத்துக்கிறங்க. இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து வறுத்துருங்க. முதல்ல வந்துட்டு உளுந்தை வந்து நல்லா வறுத்துருங்க. உளுந்து நல்லா வருந்தால் தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா வந்து வரும். இந்த மாவு வந்து குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் வந்து லட்டு செஞ்சு கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. இப்போ நல்லா வறுத்துட்டு அதே 25 கிராம் அளவுக்கு நம்ம நட்ஸு வந்து எடுக்க போகிறோம். பாதாம், முந்திரி, வால்நட்டு 3. இது நீங்கள் போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. இது வந்து போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் பதம் வந்து அந்த மாவில் இருக்கும். ஸோ நீங்கள் போடாமல் இருந்தாலும் சரி போட்டாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு வாரத்தில் நான் வந்துட்டு எனக்கு முடிஞ்சிடும். அதனால் வந்து நான் வந்து போட்டு வதக்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது ஏன் நான் முக்கியமாக வந்து போடுறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வெறுமனையாக பிள்ளைங்கிட்ட வந்து வால்நட்லாம் கொடுத்தா வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது போட்டோம்னு தெரியாது. அதை அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால தான் வந்து இது மெயினாக வந்து இதில் ஆட் பண்ணுறதே. நீங்களும் இது மாதிரி வந்து ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த மாவு வந்து நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் வந்து வைக்க முடியாது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வைத்திங்க அப்படின்னா காற்று குடிச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தக்கன வந்து சேமித்து வைங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கவுனி அரிசி. கவுனி அரிசியை வந்து தனியாக வந்து வதக்குங்க. ஏன்னா தனியாக நீங்கள் வறுத்தால் தான் கவுனி அரிசி வந்து நல்லா அது உடஞ்சி அங்கே பாருங்களேன், கவுனி அரிசி நல்லா உடஞ்சி உங்களுக்கு தெரியும். நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா நல்லா உடஞ்சிருக்கும். கவுனி அரிசி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு செய்ய முடியாது. ஸோ அதனால் நல்லா வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் முதல்ல வறுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து கவுனி அரிசியை போட்டு வறுத்து ஆற வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சூடு போகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரெடிங்க. இது வந்து நீங்கள் காலையில் பால் வேணும், டீ வேணும், இப்போ பால் கொடுத்தா நல்லதா, ஹார்லிக்ஸ் கொடுத்தா நல்லதா, இப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாவை டெய்லி கொடுங்க. சின்னவங்க வந்து பெரியவங்க வரை கொடுங்க. நல்லா வந்து அவ்வளோ கமன்னு இருக்குங்க. குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2வது இதில் வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா கட்டியே விழுகாது. நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ராகி போட்டிங்க அப்படின்னா கட்டி விழும் இல்லையா, அந்த கட்டி கூட இந்த மாவில் டீ போடையில் இருக்காதுங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து கவுனி அரிசி வந்து இதில் வந்து ஆட் பண்ணோம். ரொம்ப இதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு நல்லா டைட்டான ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிடுங்க. இதை வந்து நீங்கள் அரைக்கும்போது அதாவது உங்களுக்கு சுகருக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ, கருப்பட்டியோ ஏதாவது சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பட் அப்படி அரைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மாவு வந்து அப்படியே வந்து பால் மாதிரி உருண்டு வந்துடுங்க. அதை வந்து உருட்டி வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து போட முடியாது. இதுக்கு வந்து சுகர் தான் வந்து ஜீனி தான் வந்து பெஸ்ட்டுங்க. அதை போட்டு வந்து அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா நாம் வந்து இது எப்படி ஒரு ஆளுக்கு அளவு எடுக்கலாம் அப்படின்னா அரை கிளாஸ் தான் வந்து குடிக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறங்க. இல்லை அவங்க 1 டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிருவாங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க ஒரு ஆள் கணக்குக்கு. இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ரொம்ப மாவு மட்டும் அரைச்சி வச்சிங்கன்னா போதும். இது வந்து சட்டுன்னு ரெடி ஆயிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த இதெல்லாம் நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, ஒரு பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் குடித்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். 2வது வந்து உடம்பு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். இது வருது அது வருதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாமளே செஞ்சு இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை பாதுகாக்கலாங்க, நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.